வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் கிளம்பியாச்சு. விளாக் போடுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி லீவு, சரி ஒரு விளாக் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம மதுரை பைபாஸில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுங்களா? போர்டு மேலே மதுரை பைபாஸ்னால் நம்ம இதுக்கு திண்டுக்கல் கோயம்புத்தூர் அந்த பைபாஸில் நிற்கிறேன். வீட்டிலிருந்து நான் கிளம்பி விளாங்குடி, பறவை, சமயநல்லூர் வந்து பைபாஸை பிடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்துட்டேன். வந்தாச்சு. நம்ம எப்பயும் வந்து இங்கே வர்ற இடத்துல வந்து கருப்பை கும்பிட்டு போவோம்ல, சேம் அதே கோயிலில் தான் நிற்கிறேன். கட்டப்புள்ளி கருப்பசாமி திருக்கோயில். அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன கோயில் இருக்குங்களா, வர்றவங்களாம் அங்கே நின்றுட்டு தான் சாமி கும்பிட்டு போவாங்க. அதே அங்கே வந்து நின்றுட்டேன். சாமியை கும்பிட்டு இப்போ இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். பக்கத்தில் தான் ஒரு 100 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். குண்டாரங்கி மலை ஹில்ஸ் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம சிவனை கும்பிட்டுட்டு அப்படியே வரலாம். போயிட்டு ரொம்ப நாளாக போகணுக்கிட்டே இருந்தேன், கோயிலுக்கு போக முடியல. சரி இன்றைக்காவது போவோம் அப்படின்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கேருந்து அப்படியே விளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு, சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு நினச்சேன். வெயிலுக்கு முன்னே போய் மலை ஏறலான்னு பார்த்தேன். இருட்டுக்குள்ளே போனால் விளாக் எடுக்க முடியாதுல்ல, அதனால் சரி விடிஞ்சு போகலாம்னு பார்த்தேன். இப்போ மணி 6:30 ஆக போகுது. எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். போய் சரி 100 கிலோமீட்டர் இருக்குது, 2 மணி நேரம் ஆகும். சரி எப்படி 8 மணிக்கு மேலே ஆயிரம் ஏற ஸ்டார்ட் பண்ணேன். சரி மக்களே, அப்படி போயிட்டு விளாக் எடுத்துகிட்டு போகிறேன், வாங்க போகலாம். ஓகே மக்களே, நம்ம கோயிலிருந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்படியே மெதுவாக போவோம். கரெக்டாக மணி வந்து 8:30 ஆகுது, சாரி 6:30 ஆகுது. 8:30க்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பித்தாச்சு. நம்மளுடைய பைபாஸ், கோயம்புத்தூர் பைபாஸ், பெங்களூர், திண்டுக்கல், இந்த ரோட்டில் நிறையா தடவை போயிருக்கோம், விளாக் எடுத்துருக்கோம். இன்னும் மேப்பில் வந்துட்டு 87 கிலோமீட்டர் காட்டுது. ஆல்ரெடி 13 கிலோமீட்டர் நான் மதுரையிலேருந்து வந்துட்டேன். பைபாஸுக்கு வர்றதுக்கு 13 கிலோமீட்டர். கோயிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 87 கிலோமீட்டர் வருது. குண்டாரங்கி ஹில்ஸு. ரொம்ப நாளே ஆச்சு போயிட்டு. நிறையா வீடியோவில் காட்டியிருப்பேன். அதை ஆடிக்காது ஷோரூம்பு, இட்டாசி, ஜேசிபி. இந்த காலையில் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இந்த காலையில் விளாக் போகிறது வண்டியில் நல்லா ஜில்லுன்னு அழகாக இருக்குங்க, சூப்பராக. மதுரையில் வந்து வெயில் வச்சு வாங்கிட்டு இருக்குது. டெய்லி 100க்கு மேலே தான் போகுது. இந்த அம்மா பாவம் எங்கேயோ கேட்குறாங்க. கையை காட்டி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட இறங்கிடுவாங்க போடுறதுக்கு. சரி அந்த அம்மா இறக்கிட்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். எங்கே போனா உட்காருங்க. அவங்கள அப்படியே இறக்கி விட்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். பாவம் காலையில் உங்களுக்கு எதுவும் பஸ் இந்த இடத்துல வராது. காலையிலே பாருங்க வண்டி எத்தனை வண்டி போயிட்டு இருக்குது. இப்போ நேஷனல் ஹைவேயும் வந்துட்டு நார்மல் ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏகப்பட்ட வண்டி வந்த மணி மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்பயும் போல் ராய் ஜெட்டார் 126 தான் போகிறோம். இப்போ இந்த நியராக வந்து வண்டியில் தான் போயிட்டு இருக்கிறோம். காட்பாடி போயிட்டு வந்தது, மைசூர் போயிட்டு வந்தது, எல்லாம் இந்த வண்டி தான். இந்த மலைங்க இதெல்லாம் பார்த்தாலே ஒரு குழுவம் வந்துடுது. மலை மேலேயே ஏறி போகணும் போல இருக்குது. மைசூருக்கு போன பாருங்க, அந்த மாதிரி மலையிலேயே ஏறி போகணும்னு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் அமைய மாட்டேங்குது நம்மளுக்கு. பாவம் அங்கே அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாங்களா, இன்னும் என்னம்மா திறக்கவே இல்லைன்ற, இனிமேல் தான் திறப்பாங்கன்றாங்க. நம்ம அப்படி கிளம்புவோம். நம்ம திண்டுக்கல் சிறுமலை இருக்குல்ல,
அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த மலைங்க, சிறுமலையுடைய தொடர்ச்சி. இதுக்கு பின்னாடி அந்த பக்கம் இருக்கு சிறுமலை. 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். 8க்குலாம் நம்ம ஏற ஆரம்பிச்சிடணும். விழா போகிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது மகள. நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சோலோவா ஒரு லாங்கு போய் போடுங்கன்னு கேட்டிருந்தாப்புல. அந்த கார்த்திக் ப்ரோ கேட்டதுலேருந்து நான் எங்கேயுமே போக முடியாமல் போச்சு பாவம். பார்ப்போம். இது சோலோவா தான் போகிறேன். ஆனால் பக்கம் கம்மி, 100 கிலோமீட்டர் தான். ஒரு லாங் ஒன்று போகலாம், ஒரு டைம் கிடைக்கட்டும். இப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து டிரைவராக வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன்னா, அந்த கம்பெனியில் லீவு கிடைக்கிறது கஷ்டம். வாரத்தில் ஒரு நாள் லீவு. அது ஒத்த நாளில் நம்ம லாங்கில் எங்கே போயிட்டு வர்றது? அந்த ஒரு நாள்லவே வந்துட்டு நிறையா வீட்டில் வேலைகள் வந்துடுது. அந்த வேலை இந்த வேலை ஏதாவது வேலை இருக்குதா, அதனால் போக முடியாமல் போயிடுது. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வருவோம், பக்கத்தில் தானே, சாயந்தரத்துக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மக்கள். எங்கே போயிட்டு வர்றாங்கன்னு தெரியல. இந்திக்காரங்க மாதிரி தெரியுது. நடந்தே போகிறாங்க, நடந்தே வர்றாங்க. எங்கே போயிருப்பாங்க? ராமேஸ்வரம் போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருந்து வர்றதா ராமேஸ்வரத்துலேருந்து தான் வர்றது மாதிரி இருக்குது. மக்களை வாடிப்பட்டி ஜங்ஷன் வந்துருச்சு. இப்படியே லெஃப்டில் போயிட்டோம்னாக்கா வாடிப்பட்டி, லெஃப்டில் போனோம்னா வாடிப்பட்டி. மக்களை எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது வெளியே போகணும் வாடிப்பட்டிக்கு. போட்டு ரோட்டை அடைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த அங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க, ஏன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஏதோ வாடிப்பட்டி நேரம் என்ன, இது வாடிப்பட்டியிலேருந்து அவுட்டு. நம்ம பழனி கோயில் பாத யாத்திரை போகும்போது இந்த வழியே தான் வெளியே வருவோம். வெளியே வந்துட்டு இப்படியே நடந்து போகிறது. இன்னும் ஒரு 5-6 மாதத்துல திரும்ப பழனி கோயில் பாத யாத்திரை வந்துடும் ஜனவரியில். இப்போத்தான் நடந்து போனது மாதிரி இருக்கு. வந்துருச்சு அடுத்த வருஷம். இன்னும் ஒரு 5 மாதம் இருக்கு. கொடைக்கானல் இன்னும் 83 கிலோமீட்டர் இருக்கு மகளே. கொடைக்கானல் கூட போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிருந்துருக்கலாம், வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு. அது ஒரு நாள் போய்க்கிறோம். கொடைக்கானல் நிறைய டைம் போயிருக்கிறேன். ஆனால் இன்னும் இது வரைக்கும் விழாக்கு எடுத்தது கிடையாது. கொடைக்கானல் விழாக்கு இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை. அதுக்கு ஒரு நாள் போயிட்டு வருவோம். ஒர்க்கவங்களை கூட்டு போறதுக்கு நிற்கிது பாருங்க வண்டிக்கு, டிராக்டர் ஷோரூம். சூரியன் மேலே வந்துட்டாரு, வெயில் வச்சு வாங்க போறாரு. ஆடி மாதம் வெயில் குறையிலுங்க. ஏப்ரல் மே எப்படி வெயில் அடிக்கும், அந்த வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. வெயில் சுத்தமாக குறையவே இல்லை. முதல் டோல்கேட்டு பூரா வண்டி டிஃபன் சாப்பிட உட்காந்துருச்சுங்க. எல்லாம் வண்டி அங்கங்கே போட்டு. வத்தலக்குண்டு கொடை ரோடு தான் இந்த ரோட்டில் போயிடுவோம். கொடை ரோடு வத்தலக்குண்டு, இது நேராக திண்டுக்கல் ரோடு. நம்ம அதில் போய் தான் வந்துட்டு போகணும். இன்னும் நம்மளுக்கு போகணும் 60 கிலோமீட்டர் போகணும். சிறுமலை மக்கள் இது அந்த பக்கம் இருந்து வரலாம். சிறுமலை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கோயில் மேலே போயிருக்கு, ஒரு சிவன் கோயில் இருக்குது மலை மேலே. அது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். டோல்கேட்டு வருது. மதுரையிலேருந்து வந்தாக்க திண்டுக்கல் போகிற வழியில் இந்த ஒரு டோல்கேட்டு. இது பழனி ரோடு மக்களை. அது கொண்டாடி மேலே வந்து திண்டுக்கல் மாவட்டம் தான். ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். கொண்டாரங்கி ஹில்ஸு. ஓகே, பார்ப்போம். பாலத்தை எப்படி கட்டியிருக்கிறாங்க பற்றியா. இதுக்கு பின்னாடி தான் ஒரு சிறுமலை. இதுதான் சிறுமலை தான். இது போகிறோம் அந்த பக்கம் பேக்கில் இருந்து அங்கிட்டு இருந்து ஏறணும். அந்த பக்கம் உள்ள தெரியுது பாருங்க கொடைக்கானல் மலைங்க. எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி தான். அது ஃபுல்லாக செம்பூரை அம்மன் கோவில், நல்ல பெரிய கோவிலாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விளைய சொல்லுது, பழனி ரூட்டில் போக சொல்லுது. நம்ம இந்த ரூட்லேயே போவோம், பழனி ரூட்லேயே. ஒரு 5 கிலோமீட்டர் வித்தியாசம் திண்டுக்கல் போய் போகிறதுக்கு இருக்கும். 5 கிலோமீட்டர் தான் டிஃபரெண்ட்டு. இந்த ரோடு எப்படி இருக்கு, இயற்கையோடு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் தான் போகிறது பாத யாத்திரை. இங்கே மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கு. பழனிக்கு இன்னும் 62 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. ஹைவேவை விட்டுட்டு இதுக்குள்ளே நோஞ்சா இப்படி தான் இருக்கிற ரோடு. ஊட வந்து ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருப்பாங்க. டபுள் ரோடாக இருக்கும், 4 வழியாக இருக்காது. காமு பிள்ளை சத்திரம்
அடுத்து ஒரு தொடர்ந்துச்சா சின்னாலவட்டிங்க, திண்டுக்கல் சின்னாலவட்டி. நம்ம நேராக போக போகிறோம். சின்ன அடிக்குதுங்க காத்து. அது இந்த கிராமத்து பக்கம் வரும், கொஞ்சம் தண்ணிங்க வயக்காடு ஏக்காடு இருக்குதா, காத்து நல்லா ஜில்லுன்னு அடிக்குது. குய்யவநாயக்கன்பட்டி, குய்யவநாயக்கன்பட்டி அவ்வளோதான். ஒரு 19 வீடு இருக்கும். ஒரு ஒரு ஊர், சின்ன சின்ன ஊர். இப்படி எத்தனை ஊர் வந்துச்சு பாருங்க வரும்போது. அது ஊர்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சின்ன சின்ன ஊரத்தானே இருக்குது. ஒரு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு பேர் போட்டு ஒரு ஊர் இருக்கு. நல்லா இருக்கு மக்களை பார்க்கறதுக்கு. ஜில்லு ஜில்லுண்டு மதுரைக்குள்ள சிட்டிக்குள்ளேயே வண்டியை ஓட்டி ஓட்டி இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே மக்கள், இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. 31 கிலோமீட்டர் காட்டுது. ஒரு அடி அடிச்சிருவோம். மணி என்ன, அது 7:45 ஆகிப்போச்சு. ஓகே கிளம்புவோம். நம்ம கொண்டாரங்கி மலைக்கு இதில் தான் போகணும் போட்டிருக்கு. அது நேரம் போகிறோம். ஒட்டஞ்சத்திரம் பழனி போகிற ரோடு அது. எஸ், நம்மளுக்கு இந்த ரோடு கொண்டாரங்கி பட்டி. கொண்டாரங்கி அங்கே எதுக்கு தெரியுது பாருங்க, சிவலிங்கம் மாதிரியே கரெக்டா அதே தான் நினைக்கிறேன். அது லிங்கம் மாதிரியே இருக்குதுங்க. எஸ், அந்த மலையே தான் பாருங்க. கரெக்டா அது லிங்கம் மாதிரியே தாங்க இருக்கு. பழைய கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே லேசாக அந்த பனி போக கூட்டமாக இருக்குது. பேப்பரை பூரா கிழிச்சு போட்டுருக்குறாங்க. ஸ்கூல் மக்களை நம்ம அந்த பைபாஸ் திண்டுக்கலுக்கு நேராக போயிருந்தோம்னா இந்த ரோட்டில் வந்து தான் ஜாயிண்ட் ஆகிருப்போம். இப்போ இந்த ரோட்டில் வந்ததுனால நம்ம கிராமத்துக்குள்ளே கூடயே வந்துட்டோம். இல்லாட்டி பைபாஸ்லேயே வந்திருப்போம். இப்போ நம்ம குண்டாரங்கி மலை போக போகிறோம். ஓகே மக்கள், எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரைட்ல திரும்புதுன்னு நினைக்கிற ரோடு. முனியாண்டி சாமி கோவிலா. இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. இந்த பாலத்துக்கு கீழே ஓடி அப்படியே ரைட்ல போயிடணும். இங்க இருந்து கரெக்டா 15 கிலோமீட்டர். பாருங்க மலைய அப்படியே இந்த மாதிரியே இருக்குங்க. உள்ள இறங்கி வச்ச மக்களே, நேரா வந்து குண்டாரங்கி மலை. பாருங்க எவ்வளவு ஹைட்டா தெரியுதுண்டு. அந்த உச்சிக்கு தான் போகணும் நம்ம. சரியான ஹைட்டுங்க மலை. அப்படியே செங்குத்தா இருக்கு பார்த்தீங்களா. உள்ள கடை கூட இருக்குதா என்ன ஒன்றும் தெரியலையே. நம்மளும் எதுவுமே வாங்காம வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உச்சி மேல எப்படி ஏறுறதுன்னு இப்பவே ஒரு மனசுல வாரிய செங்குத்தா போகுது. அப்படி எங்க வடிவிலேயே இருக்கு பாருங்க மலை. பயங்கரமான மலைங்க. நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது அதனுடைய பிரம்மாண்டம். டிவியில பார்த்தாக்க அவ்வளோ இதுவும் தெரியல. பாருங்க நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு சிவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. எவ்வளோ நாளா அந்த மலைக்கு வரணும் ட்ரை பண்ணி சிவனை வந்து பார்க்கணும்னு முடியல. இன்னைக்கு தான் வந்துருக்கு. அதுக்கு மக்கள் அங்க வெளியே ஒரு கோடு தெரியுது பாத்தீங்களா மலையில. அதே நடந்து போற பாதை. அதே பாருங்க எப்படி செங்குத்தா இருக்குதுன்னு. காத்து பயங்கரமா அடிக்குதுங்க. வண்டியுமே தூக்குது. அது மலை மேல இன்னும் பயங்கர காத்து இருக்கும். கரிச்சி போய் வச்சிருந்தேன், கரிச்சி போய் கீழே விழுந்துருச்சு. எங்கேயோ எனக்குள்ள காத்து மைக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு கரிச்சி போய் வச்சு மறைச்சி வச்சிருந்தேன் நம்ம தாடையில. அது எங்கிட்ட கீழே விழுந்துருச்சு.
உழுந்ததே தெரியல. பாருங்க அந்த மலை மேலே ஊருக்கு படிக்கிட்டு ஏறி ஏறி அம்மா அந்த காலத்துல இங்கெல்லாம் அந்த மலையிலாம் வந்து ஏறி மேல இருந்து தவமெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க எப்படி ஏறி எப்படி போயிருப்பாங்க. ரொம்ப பயங்கரமுங்க. ஓகே மக்களே, குண்டரங்கி மலைக்கு வந்தாச்சு. மலையை மட்டும் பாருங்க. என் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மலையேற ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட மணி என்ன ஆகுதுனாக்கா 9:15 ஆகி போச்சு. நான் வந்து கிளம்புனது ரேட்டு வந்து சாப்பிட்டு அங்கே இங்கேனர்கள் பக்கத்தில் கடல் இல்லைன்ட்டாங்க. திரும்ப ரிட்டன் 4 கிலோமீட்டர் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்குள்ளே லேட் ஆகி போச்சு. இதுதான் மெயின் கோயில். இங்கே எதுக்கு ஒரு கோயில் இருக்குது, குண்டாரங்கி கீரனூர். இது ஊர் பேர் கீரனூர் தான். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இது கீரனூர்ன்ற ஊர். பகவான் அருள்மிகு ஸ்ரீ பகவான் திருக்கோயில். சுற்றிலும் கோயிலாக இருக்குது, மண்டபம் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே ஒரு கலையரங்கம் இருக்குது. தெரியுதா கலையரங்கம்? இது ஒரு மண்டபம் இருக்குது. இது மெயின் கோயில். இது மலை ஏறுறதுக்கு. நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மலை ஏறுவோம். வாங்க. கெட்டி மல்லிங்கர் திருக்கோயில். கெட்டி மல்லிங்கர் திருக்கோயில். ஓகே மக்களே, சாமியை கும்பிட்டுச்சு. சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இது மேலே நடக்கலாம். நந்தி பகவானை